அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட்டுக்காக சோசியல் சயின்ஸிலிருந்து தினமும் 60 கேள்விகளாக முக்கியமான கேள்விகளாக பார்த்து வரோம். இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் டெட் சோசியல் சயின்ஸ் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்கள். பிரிட்டனில் தொழிற்கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்று யார் பிரதம மந்திரியாக பொறுப்பேற்றார்? தொழிற்கட்சி பிரிட்டனில் வெற்றி பெறுது. யார் பிரதம மந்திரியாக பொறுப்பேற்றார்? ஆன்சர் சரிதான், வின்ஸ்டன் சர்ச்சில் என்பது சரியான ஒன்று. சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார்? சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி. ரங்கையா அவர்கள். 1946ஆம் ஆண்டு இடைக்கால அரசின் பிரதமராக இருந்தவர் யார்? 1946ஆம் ஆண்டு இடைக்கால அரசின் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாடு அமர்வு எங்கே நடைபெற்றது? இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாடு பார்த்தீங்கன்னா 1000 விளக்கு பகுதியில் நடைபெற்றது. காங்கிரஸ் அமைச்சரவைகள் பதவி விலகிய நாளை மீட்பு நாள் என்று அறிவித்தவர் யார்? காங்கிரஸ் அமைச்சரவை பதவி விலகிய நாளை மீட்பு நாள் என்று அறிவித்தவர் ஜின்னா அவர்கள். 1941 மார்ச்சில் சுபாஷ் சந்திரபோஸ் தனது இல்லத்திலிருந்து மாறுவேடம் பூண்டு எங்கே சென்றடைந்தார்? எந்த நாட்டிற்கு சென்றடைந்தார்? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அவர் மாறுவேடம் பூண்டு ஆப்கானிஸ்தான் சென்றடைந்தார். இது ஒரு முக்கியமான கேள்வி. அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் யார்? அவங்க அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள். காந்தியடிகள் மற்றும் அம்பேத்கர் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தம் என்ன ஒப்பந்தம்? காந்தியடிகள் அம்பேத்கர் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தம் பூனா ஒப்பந்தமாகும். கீழ் காண்பவர்களுள் சுயராஜ்யவாதி யார்? இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. அவர் எஸ். சத்தியமூர்த்தி அவர்கள். இந்தியா சந்தித்த இயக்கங்களிலேயே மிக பெரியது எது? இந்தியா சந்தித்த இயக்கங்களிலேயே மிக பெரியது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உப்பு சத்தியாகிரகமாகும். யார் தனது நிலைப்பாட்டில் மாறி முஸ்லிம்களுக்கு தனிநாடு வேண்டும் என்றவர்? யார் தன்னுடைய நிலைப்பாட்டில் மாறி முஸ்லிம்களுக்கு தனிநாடு வேண்டும் என்றவர்? முகமது இக்பால் அவர்கள். சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யார்? சென்னைக்கு அருகே உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் டி. பிரகாசம் அவர்கள். தமிழ்நாட்டில் வேதாரண்யம் கடற்கரையில் உப்பு சத்தியாகிரகம் செய்தவர் யார்? தமிழ்நாட்டில் வேதாரண்யம் கடற்கரையில் உப்பு சத்தியாகிரகம் செய்தவர் ராஜாஜி அவர்கள். இந்தி எதிர்ப்பு மாநாடு எங்கே நடத்தப்பெற்றது? இந்தி எதிர்ப்பு மாநாடு நடைபெற்ற இடம் சேலமாகும். 1929இல் நேரு தலைமையில் காங்கிரஸ் அமர்வு நடைபெற்ற இடம் எந்த இடம்? 1929 அந்த இடம் பார்த்தீங்கன்னா லாகூரில் நடைபெற்றது. பின்வருவனவற்றுள் எவை சரி? சென்னை வாசிகள் சங்கம் 1852இல் நிறுவப்பட்டது. தமிழில் வெளிவந்த தேசிய பருவிதழான சுதேச மித்திரன் 1891இல் தொடங்கப்பட்டது. குடிமைப்பணி தேர்வுகள் இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என சென்னை மகாஜன சபை கோரியது. வி.எஸ். சீனிவாசனார் ஒரு தீவிர தேசியவாதியாளர். இதில் பார்த்தீங்கன்னா கூற்று 1 மற்றும் 2 மற்றும் சரியான விடை. சைமன் குழு புறக்கணிப்பின் போது காவல்துறையின் கடுமையான தாக்குதலால் உயிரிழந்தவர் அவர் லாலா லஜபதி ராய் அவர்கள். மோதிலால் நேருவும் சி.ஆர். தாஸும் இணைந்து தொடங்கிய கட்சி என்ன கட்சி? மோதிலால் நேரு, சி.ஆர். தாஸ் இணைந்து தொடங்கிய கட்சி சுயராஜ்ய கட்சியாகும். பின்வருவனவற்றுள் எவை சரி? ஒத்துழையாமை இயக்கத்தில் பெரியார் பங்கேற்கவில்லை. முஸ்லீம் லீக்கைச் சேர்ந்த யாக்கூப் ஹசனுடன் ராஜாஜி நெருக்கமாக பணியாற்றினார். ஒத்துழையாமை இயக்கத்தில் தொழிலாளர்கள் கலந்து கொள்ளவில்லை. தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளுக்கு முன்பாக மறியல் செய்யப்படவில்லை. இது நம்ம பார்த்தவனே சொல்லிடுவோம். 2 ஆப்ஷன், அதாவது 19 2 மட்டும் சரியான கூற்று பார்த்தீங்கன்னா 2 மட்டும் சரியான ஒன்று. எந்த ஆண்டு அடையார் என்னும் இடத்தில் பிரம்மஞான சபை கூடியது? அடையாறில் பிரம்மஞான சபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1882ஆம் ஆண்டு. இந்திய தேசிய காங்கிரசின் 2வது மாநாடு
எந்த ஆண்டு கொல்கத்தாவில் நடைபெற்றது? இரண்டாவது மாநாடு பார்த்திங்கன்னா 1886ஆம் ஆண்டு கொல்கத்தாவில் நடைபெற்றது. கூற்று: காந்தியடிகள் தனது 61வது வயதில் 24 நாட்களில் 241 மைல் கடந்து தண்டியை அடைந்தார். ஏப்ரல் 4ஆம் நாள் தண்டி கடற்கரையை சென்றடைந்தார். இதில் பார்த்திங்கன்னா கூற்று சரியானது, ஆனால் காரணம் தவறானது. ஆப்ஷன் பி சரியான விடை. கூற்று: ஜாலியன் வாலாபாக் படுகொலை 1919 ஏப்ரல் 13 நடந்தது. ஜெனரல் டயரின் தலைமையில் அந்த படுகொலை நடந்தது. இதில் பார்த்திங்கன்னா கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியான ஒன்று. இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்ட பிரதிநிதிகளில் எத்தனை பிரதிநிதிகளில் 22 பிரதிநிதிகள் சென்னையை சார்ந்தவர்கள்? இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்தில் 72 பேர் கலந்து கொண்டதில் 22 பேர் சென்னையை சார்ந்தவர்கள் ஆவார்கள். எந்த ஆண்டு லண்டனில் முதலாவது வட்டமேசை மாநாடு நடந்தது? அது நவம்பர் 1930ஆம் ஆண்டு முதலாவது வட்டமேசை மாநாடு நடந்தது. மக்களை திரட்டுவதற்கு முதலாக எந்த மொழி பயன்படுத்தப்பட்டது? ஆப்ஷனில் பாருங்கள், நம்ம தமிழ் மொழி தான் மக்களை திரட்டுவதற்கு முதலாக பயன்படுத்தப்பட்டது. எந்த ஆண்டின் இந்திய வனங்கள் சட்டத்தின்படி வனங்களின் உரிமை அரசிடம் இருந்தது? அது எந்த ஆண்டு வனங்கள் சட்டம்னு பார்த்தீங்கன்னா 1878ஆம் ஆண்டு இந்திய வனங்கள் சட்டத்தின்படி வனங்களின் உரிமை அரசிடம் இருந்தது. புரட்சிகர தேசியவாதிகளுக்கு பாதுகாப்பான புகலிடமாக இருந்த இடம், இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அந்த இடம் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி ஆகும். காந்தியடிகள் எத்தனை பேர்களுடன் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தனது புகழ்பெற்ற தண்டி யாத்திரையை தொடங்கினார்? அதில் 78 பேர்களுடன் தண்டி யாத்திரையை தொடங்கினார். எந்த ஆண்டு சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பெற்றது? 1912ஆம் ஆண்டு தான் சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்டது. இந்திய தேசிய காங்கிரஸ் யாருக்கு அங்கீகாரம் அளித்தது? இதில் காந்தியடிகள் அவர்களுக்கு தான் இந்திய தேசிய காங்கிரஸ் அங்கீகாரம் அளித்தது. நீதி கட்சியின் முதலாவது முதலமைச்சர் யார்? நீதி கட்சியின் முதலாவது முதலமைச்சராக இருந்தவர் ஏ. சுப்புராயலு அவர்கள். எந்த மாதம் நாக்பூரில் நடந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்தின் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? அது எந்த ஆண்டு எந்த மாதம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் 1920 நாக்பூரில் நடந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்தின் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு மௌலானா சௌகத் அலி தலைமையேற்ற ஒரு பொதுக்கூட்டத்தின் கிலாபத் நாள் கடைபிடிக்கப்பட்டது? அது எந்த ஆண்டு எந்த மாதம்னு பார்த்தீங்கன்னா 17 ஏப்ரல் 1920 தான் மௌலானா சௌகத் அலி தலைமையேற்ற ஒரு பொதுக்கூட்டத்தின் கிலாபத் நாள் கடைபிடிக்கப்பட்டது. எந்த ஆண்டு தில்லியில் நடைபெற்ற அகில இந்திய கிலாபத் இயக்க மாநாட்டிற்கு காந்தியடிகள் தலைமையேற்றார்? அது நவம்பர் 1920 என்பது சரியான விடை. எந்த ஆண்டு வேல்ஸ் இளவரசரின் வருகை புறக்கணிக்கப்பட்டது? அவரோட வருகை பார்த்திங்கன்னா 13 ஜனவரி 1922ஆம் ஆண்டு புறக்கணிக்கப்பட்டது. ஜாலியன் வாலாபாக்கில் நடந்த படுகொலையில் அதிகாரப்பூர்வ அரசு தகவல்களின்படி 379 பேர் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டனர் மற்றும் எத்தனைக்கு மேற்பட்டோர் காயமடைந்தனர்? அந்த துப்பாக்கிச் சூட்டில் பார்த்திங்கன்னா 1000ற்கு மேற்பட்டோர் காயமடைந்தனர். வேதாரண்யம் நோக்கி உப்பு சத்தியாகிரகம் ஒன்றனை ஏற்பாடு செய்தவர் யார்? அவர் ராஜாஜி அவர்கள். எங்கே உள்ள ஜாலியன் வாலாபாக்கில் 1919 ஏப்ரல் 13ஆம் நாள் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது? அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா அமிர்தசரஸில் உள்ள ஜாலியன் வாலாபாக் என்பது சரியான விடை. கூற்று: வங்கப் பிரிவினை சுதேச இயக்கத்திற்கு இட்டு சென்றது. வங்கப் பிரிவினை 1905ஆம் ஆண்டு நடந்தது. இதில் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்கவில்லை என்பது தான் சரியான ஒன்று. எந்த நூற்றாண்டின் கடைசியில் ஜெர்மானிய செயற்கை சாயங்களால் இண்டிகோ எனப்படும் நீலச்சாயம் சந்தையில் விற்கப்படுவது குறைந்தது? அது எந்த நூற்றாண்டுன்னு பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டு. கூற்று: சைமன் குழு இந்தியர்களால் புறக்கணிக்கப்பட்டது. காரணம் ஒரு இந்தியர்கள் கூட அக்குழுவில் இடம்பெறவில்லை என்பதால். இது பார்த்தீங்கன்னா
கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. காந்தியடிகள் 1893 ஏப்ரல் மாதம் எங்கே புறப்பட்டு சென்றார்? 1893 ஏப்ரலில் வந்து பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்காவிற்கு புறப்பட்டு சென்றார். எந்த புரட்சியானது தென்னிந்தியாவின் பல இராணுவ முகாம்களில் ஒலித்தது? ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா வேலூர் புரட்சி தான் தென்னிந்தியாவின் பல இராணுவ முகாம்களில் ஒலித்தது. 1947ஆம் ஆண்டு இந்தியாவில் அதிகார மாற்றம் ஏற்படும் என்று கூறிய இங்கிலாந்து பிரதமர் யார்? அவர் வந்து கிளமன் அட்லி ஆவார். 1891 சுதேசமித்திரன் என்ற பெயரில் தமிழில் தேசிய பருவிதழை நடத்தியவர் யார்? அவர் வந்து ஜி சுப்பிரமணியம் அவர்கள். இது ஒரு முக்கியமான கேள்வி. பின்வருவனவற்றுள் எவை சரி? பீகாரில் உள்ள சம்ரானில் தீன் காதியா முறை பின்பற்றப்பட்டது. இண்டிகோ எனப்படும் சிவப்பு சாயம் சந்தையில் விற்கப்படுவது குறைந்தது. சாம்ரான் விவசாயிகளுக்கு போராடியவர் ஆச்சாரியா வினோபாவா. காந்தியடிகள் அயராத போராட்டம் நடத்தியதால் தீன் காதியா முறை ரத்து செய்யப்பட்டது. இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 1 தீன் காதியா முறை பின்பற்றப்பட்டது. காந்தியடிகள் போராட்டத்தால் அந்த முறை ரத்து செய்யப்பட்டது. 1 மற்றும் 4வது கூற்று தான் சரியான கூற்று. முதலாம் தலைமுறையைச் சேர்ந்த தேசியவாதிகளுக்கு பயிற்சி களமாக விளங்கிய இயக்கம் அல்லது சங்கம் எது? முதலாம் தலைமுறையைச் சேர்ந்த தேசியவாதிகளுக்கு பயிற்சி களமாக விளங்கியது சென்னை மாகாண சபையாகும். தனது எழுத்துக்களின் மூலமாக சென்னை மக்களிடம் தேசியத்தை முன்னெடுத்தவர் ஜி சுப்பிரமணியம் அவர்கள். கூற்று 1920 டிசம்பர் மாதம் சேலம் விஜயராகவாச்சாரியா தலைமையில் நாக்பூரில் நடந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்க தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. காரணம் பட்டங்கள் மற்றும் மரியாதை நிமித்தமான பதவிகள் அனைத்தும் திரும்ப ஒப்படைக்கப்பட்டது. இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியானது மற்றும் காரணம் சரியான விளக்கம். ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. பொறுத்துக. இன்குலாப் ஜிந்தாபாத் என்றவர், செய் அல்லது செத்துமடி என்றவர், தில்லிக்கு புறப்படு என்று கூறியவர். 1946 பிப்ரவரி பம்பாயில் என்ன நடந்தது? அதே மாதிரி ராட்க்ளிஃப் பிரவுன் அப்படி ஆப்ஷனில் பாருங்கள். இன்குலாப் ஜிந்தாபாத் என்று முழங்கியவர் பகத்சிங் சுக்தேவ் அவர்கள். அவங்க 2 பேரும். செய் அல்லது செத்துமடி என்றவர் காந்தி. தில்லிக்கு புறப்படு டெல்லி சலோ என்றவர் சுபாஷ் சந்திர போஸ். 1946 பிப்ரவரியில் வந்து பார்த்திங்கன்னா ராயல் இந்திய கப்பற்படை கிளர்ச்சி. அடுத்த ஒன்று ராட்க்ளிஃப் பிரவுன் எல்லைகளை நிர்ணயிக்கும் ஆணையம். ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை. எதன் மூலம் இந்திய தேசம் இந்தியா பாகிஸ்தான் என 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டது? அது இந்திய விடுதலை சட்டம் மூலம்தான் இந்திய தேசம் வந்து இந்தியா பாகிஸ்தான் என 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. எந்த ஆண்டு கல்கத்தாவில் தாதாபாய் நவ்ரோஜி தலைமையில் காங்கிரஸ் கூட்டம் நடைபெற்றது? அது 1886ஆம் ஆண்டு. அடுத்த ஒன்று பொறுத்துக. சுரண்டல் முறை, டிரான்ஸ்வால், இண்டிகோ, கெய்சர் இ ஹிந்த், மாற்றத்தை விரும்பாதவர்கள். ஆப்ஷனில் சுரண்டல் முறை தீன் காதியா முறை, டிரான்ஸ்வால் உள்ள இடம் தென்னாப்பிரிக்கா, இண்டிகோ அப்படிங்கிறது அவுரி, கெய்சர் இ ஹிந்த் காந்தியடிகள், மாற்றத்தை விரும்பாதவர்கள் சர்தார் வல்லபாய் பட்டேல். ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை. அடுத்த ஒன்று வ.உ. சிதம்பரனாரின் சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி எந்தெந்த இடங்களுக்கு இடையே போக்குவரத்தை மேற்கொண்டது? அந்த இடம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மற்றும் கொழும்பு இடையே. ராட்க்ளிஃப் பிரவுன் தலைமையில் எதை நிர்ணயிக்கும் ஆணையம் அமைக்கப்பட்டது? அந்த ராட்க்ளிஃப் பிரவுன் தலைமையில் எல்லைகளை நிர்ணயிக்கும் ஆணையம் அமைக்கப்பட்டது. காந்தியடிகளின் வேட்பாளரான பட்டாமி சீதாராமையாவை வீழ்த்தி 1939 காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்றவர். முக்கியமான கேள்வி. சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள். சுபாஷ் சந்திரபோஸ் சுதந்திர இந்தியாவின் தற்கால அரசாங்கத்தை எங்கே அமைத்தார்? சுபாஷ் சந்திரபோஸ் சுதந்திர இந்தியாவின் தற்கால அரசாங்கத்தை சிங்கப்பூரில் அமைத்தார். அடுத்த ஒன்று 1928 கமிட்டி, இந்திய சட்டப்பூர்வ ஆணையம், வடமேற்கு எல்லை மாகாணம், பழங்குடியினர் போராட்டம், அகோரி சதி வழக்கு.
இதில் அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள் 1928 கமிட்டி நேரு அறிக்கை, இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் சர் ஜான் சைமனால் உருவாக்கப்பட்டது, வடமேற்கு எல்லை மாகாணத்தில் சத்தியாகிரகம் கான் அப்துல் கபார் கான் தலைமையில் மேற்கொள்ளப்பட்டது, பழங்குடியினர் போராட்டம் ராம்பா, ககோரி சதிவிலக்கு பார்த்திங்கன்னா ரயில் வண்டி கொள்ளை பற்றியது. ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. பாகிஸ்தான் தனிநாடு வேண்டி 1946 ஆகஸ்ட் 16ஆம் நாளை ஜின்னா என்ன நாளாக அறிவித்தார்? அந்த நாளை ஜின்னா அவர்கள் நேரடி நடவடிக்கை நாளாக அறிவித்தார். ஃப்ரெண்ட்ஸ், இன்று முக்கியமான 60 கேள்விகள் சோசியல் சயின்ஸ் ரிலேட்டடாக பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.